நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு நம் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் பற்றித்தான். அதுதான் அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் நம்மை பார்க்க வருகின்றன என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் உண்டு. இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆன்மீக காரணங்களும் வாழ்க்கை விளக்கங்களும் உள்ளன. அமாவாசை அன்று செய்யக்கூடாத 10 விஷயங்கள். 1. பெற்றோர் இருக்கும்போது அமாவாசை அன்று தலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. நம் முன்னோர்கள் பிள்ளைகள் நலமாக இருந்தால் பெற்றோருக்கு அதுவே பெரிய மகிழ்ச்சி என்று சொல்வார்கள். பெற்றோர் உயிருடன் இருக்கும்போது பிள்ளைகள் தலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது தவிர்க்கப்பட வேண்டும். இது ஒரு மரியாதைக்குரிய செயல். நம் முன்னோர்களுக்கான ஸ்ராத்தம் செய்யும் நாளில் பெற்றோரின் ஆசிகளை பெற்று அவர்களின் நலனுக்காக பிரார்த்திப்பதே சிறந்தது. 2. சுமங்கலிகள் விரதம் இருக்கக்கூடாது. சுமங்கலிகள் என்றால் திருமணமான பெண்கள். அமாவாசை நாள் சிரார்த்த நாட்களாக இருப்பதால் குடும்பத்தின் நலனுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டிய சுமங்கலிகள் விரதம் இருப்பது தவிர்க்கப்படுகிறது. கணவனின் நலனுக்காகவும் குடும்பத்தின் சுபீட்சத்திற்காகவும் சுமங்கலிகள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது அவசியம். 3. சுப நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும். அமாவாசை நாள் நம்முடைய பித்ருக்கள் வந்தடையும் நாள். இது சுப காலமல்ல. திருமணம், புதுமனை புகுவிழா, குழந்தைகளுக்கு காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த நாளில் நடத்தப்படக்கூடாது. இந்த நாள் முழுக்க முழுக்க நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களின் ஆசிகளை பெறும் நாளாகவே இருக்க வேண்டும். 4. மாமிச உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அமாவாசை அன்று நம் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யும் போது சுத்தமான சைவ உணவையே படைக்க வேண்டும். மாமிசம் சாப்பிடுவது நம் முன்னோர்களுக்கு மரியாதையில்லாத ஒரு செயல் என்று கருதப்படுகிறது. இந்த நாளில் நம் உடல் மற்றும் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு ஆன்மீக சிந்தனைகளுடன் இருப்பது மிக முக்கியம். 5. வாசலில் மாக்கோலம் போடக்கூடாது. வீட்டின் வாசலில் மாக்கோலம் போடுவது சுப நாள்களில் செய்யப்படும் ஒரு அழகான வழக்கம். ஆனால் அமாவாசை பித்ரு வழிபாட்டு நாள் என்பதால் சுப சின்னங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளில் நம் வீடு எளிமையாகவும் தூய்மையாகவும் இருப்பது முன்னோர்களின் வருகைக்கு உகந்ததாக இருக்கும். 6. நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடாது. இந்த நாளில் திருமணம், சொத்து பரிமாற்றம், புதிய முதலீடுகள் போன்ற முக்கியமான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடாது. இது பித்ரு தினமாகவும் சில சமயங்களில் சஞ்சலமான நாளாகவும் பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு பெரிய முடிவும் நல்ல நாளாக பார்த்து நிதானமாக எடுக்கப்பட வேண்டும். 7. உடல் உழைப்பு சார்ந்த பணிகள் தவிர்க்கப்பட வேண்டும். அமாவாசை அன்று 1000 வேலைகள் இருந்தாலும் உடல் உழைப்புடன் கூடிய கட்டுமான வேலைகள், கனமான வேலைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த நாளில் மன அமைதியுடனும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். 8. பெற்றோர் இருப்பினும் மகன்கள் விரதம் இருக்கக்கூடாது. அம்மா அப்பா உயிருடன் இருக்கும்போது அவர்களின் ஆசீர்வாதத்துடன் உணவுண்ண வேண்டியவர்கள் நாம். அதனால் அமாவாசை அன்று மகன்கள் விரதம் இருக்க வேண்டியதில்லை. பெற்றோரின் ஆசிகளை பெற்று அவர்களுடன் மகிழ்ச்சியாக உணவுண்பதே சிறந்த தர்மம். 9. எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது. பொதுவான விதி. பொதுவாக அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. இது பித்ரு வழிபாட்டிற்கு உகந்ததல்ல என்று நம்பப்படுகிறது. 10. முடிவெட்டுதல், முக சவரம் கூடாதது. இந்த நாளில் நம்மை அழகுபடுத்தும் செயல்கள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். முடிவெட்டுதல், ஷேவிங் போன்றவை சுப நாள்களுக்கு உரியவை. அமாவாசை அன்று நம்மை அலங்கரிப்பதை விடுத்து ஆன்மீக சிந்தனையுடன் இருப்பது நல்லது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம் பழைய சாஸ்திரங்களிலும் நம் முன்னோர்களின் வழிகளிலும் சொல்லப்பட்டவை. அமாவாசை என்பது ஒரு ஆன்மீக நாளாகவே பார்க்கப்பட வேண்டும். நம் பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்காக வருகிறார்கள் என்ற நம்பிக்கையால் அவர்களுக்கான சிரார்த்தம், தர்ப்பணம் போன்றவை மிக முக்கியம். அமாவாசை நாளில் பித்ருக்களை நினைத்து நல்ல காரியங்களை செய்து நம் குடும்பத்துக்கே நல்ல காரியங்களை ஈர்க்கலாம். இந்த அமாவாசை நாளில் நீங்கள் கடைபிடிக்கும் முக்கியமான ஒரு பழக்கம் என்ன? கீழே கமெண்டில் தெரிவியுங்கள். இறந்து போன பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களுக்காக கொடுக்கக்கூடிய திதிகள் ஒருத்தவங்களோட தலையாய கடமை. எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து அதை நம்ம செய்யக்கூடாது. வருஷத்துல எத்தனையோ அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையை தவற விடக்கூடாது. இந்த வருஷம் ஆடி அமாவாசையில எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுத்தா முன்னோர்களோட ஆசை முழுமையா நமக்கு கிடைக்கும்? ஆடி அமாவாசையோட சிறப்புகள் என்ன? ஏன் ஆடி அமாவாசை வழிபாடு செய்யணும்? அமாவாசை விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன? யார் யார் அமாவாசை விரதம்
விரதம் இருக்கணும், ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, பெண்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு, அமாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும்னு, அமாவாசை வழிபாடு செஞ்சா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு, ஆடி அமாவாசை பற்றிய பயனுள்ள அனைத்து விதமான தகவல்களையும் இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை தினமன்று நீங்க எந்த இடத்துக்கு போய் உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பீங்க? கோவில்லையா அல்லது கடற்கரையிலா இல்ல உங்க வீட்லயான்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமையன்று ஆடி அமாவாசை வருது. அன்றைய தினம் அமாவாசை திதியானது அதிகாலை 1:52 மணிக்கு தொடங்கி இரவு 11:06 மணி வரை முழுமையாக இருக்கு. முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் வைக்க உகந்த நல்ல நேரமா காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும், காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும், மதியம் 1:50 மணி முதல் 3 மணி வரை உள்ள காலங்களை பயன்படுத்திக்கலாம். அதே சமயம் காலை 7:30 மணி முதல் 9:06 மணி வரையிலான யமகண்ட நேரத்தையும், மதியம் 12:13 முதல் 1:47 மணி வரையிலான ராகு கால நேரத்தையும் முற்றிலுமாக தவிர்த்துக்கிட்டு மற்ற குறிப்பிட்ட நல்ல நேரத்துல முன்னோர்களுக்குரிய பித்ரு காரியங்களையும் படையலையும் நம்ம போடலாம். அதே போல ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆடி அமாவாசை என்று தானம் கொடுக்கிறது, காகத்துக்கு உணவளிக்கிறது போன்ற செயல்களின் மூலமா முன்னோர்களோட ஆசை நமக்கு முழுமையா கிடைக்கும். இதனால குடும்பத்துல நன்மை உண்டாகும். அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பிறகே வழக்கமான இறை வழிபாட்டுன்னு நம்ம செய்யணும். பகல்ல முன்னோர்களுக்கு இழை போட்டு படையல் வைத்து வழிபடுறவங்க பகல் 1:25 மணிக்கு முன்பாக படையல் போட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க. ஆடி அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். முதல் வேளையா குளிச்சுட்டு சூரிய உதயமான பிறகு எள்ளும் தண்ணீரும் இருக்கணும். முடிஞ்சவங்க ஆத்துலயோ கடல்லையோ இல்ல கோவில்ல இருக்க படித்துறையிலயோ இருக்க குளங்கள்ல போய் கொடுங்க. வீட்டுல தர்ப்பணம் கொடுக்கறவங்க கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு வலது உள்ளங்கையில கொஞ்சம் எள்ளை வச்சு நம்முடைய முன்னோர்கள் எல்லாரையும் மனசார வேண்டிக்கிட்டு சூரிய பகவானை வேண்டி கிழக்கு பார்த்து நின்று வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல தண்ணி ஊத்தும் போது காசி காசின்னு சொல்லி அந்த பாத்திரத்தை விழற மாதிரி செய்யணும். இது மாதிரி 3 தடவை செய்யணும். அவ்வளவுதான். தர்ப்பணம் கொடுத்ததோட விடக்கூடாது. வீட்டுக்கு வந்து முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை எச்சில் படாம சமைச்சு அப்பளம் வடை பாயாசம் செஞ்சு தலவாழை இலை போட்டு படையல் போடணும். முதல் நாளே வீட்டை சுத்தம் படுத்தி சாமி கும்பிட இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல முன்னோர்களோட போட்டோவை தெற்கு பார்க்க வச்சு அகல் விளக்குல தீபம் ஏற்றி வைங்க. துளசி மாலை போட்டு சாம்பிராணி போட்டு நம்முடைய முன்னோர்களை மனதார வணங்குங்க. சாமி கும்பிடும்போது குடும்பத்துல இருக்க எல்லாருமே குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்று சேர்ந்து நம்மளோட முன்னோர்களை வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அமாவாசை விரதத்துக்கு சமைக்கிற பெண்கள் வெறுமைத்தோட சமைக்க கூடாது. நல்லா சாப்பிட்டுட்டு தான் சமைக்கணும். ஏன்னா சுமங்கலி பெண்கள் முன்னோர்களுக்கு படையல் போட சமைக்கும் போது பட்டினியா இருக்கக்கூடாது. மாலை நேரத்துல ஒரு விநாயகர் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அப்பதான் முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையும். பித்ருலோகத்திலிருந்து நம்மை காண வரப்போகும் நம்முடைய முன்னோர்களை எப்படி வரவேற்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அமாவாசைங்கிறது மிகச்சிறந்த நாள், முழுமை பெற்ற நாள். அதனால நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் எள்ளும் தண்ணீரும் கொடுத்த பிறகே செய்யலாம்னு முன்னோர்கள் கூறியிருக்காங்க. நம் முன்னோர்களுக்கு இன்றைய தினம் எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்யணும். எள்ளும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளாம். ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலத்தில் நம்முடைய முன்னோர்களான பித்ருக்கள் நம்மளை பார்க்கறதுக்காக பூலோகத்துக்கு இறங்கி வருவாங்களாம். அவங்க பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் தான் ஆடி அமாவாசை. நம் முன்னோர்களை என்றும் மறக்காமல் அவங்கள என்றுமே நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறது போலவும், முன்னோர்கள் பூமிக்கு வரும்போது அவங்களுக்கு அழைப்பு விடுப்பது போலவும் ஆடி அமாவாசை அன்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்காங்க. பித்ருலோகத்திலிருந்து வந்த நம் முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கே செல்லும் நாள் தான் தை அமாவாசை. நம்முடன் வந்து 6 மாத காலம் தங்கியிருந்த முன்னோர்களை வழியனுப்பும் விதமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். சூரியனும் சந்திரனும் ஆடி அமாவாசை நாளன்று தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில் தாய்க்காரகன் சந்திரன், தந்தைக்காரகன் சூரியனோடு இணைந்திருப்பாரா. சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் நாள் தான் அமாவாசை. சந்திரன் தேய்பிறை நிலையிலிருந்து விடுபட்டு வளர்பிறை நிலைக்கு செல்லும் ஒரு நாள். அமாவாசை தினமன்று முன்னோர்களையும் தாய் தந்தையர்களையும் யார் வழிபடுறாங்களோ அவங்களோட பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் முன்னோர்களின் ஆசை முழுமையா கிடைக்குமா. அமாவாசை நாளில் தான் சந்திரன் சந்தோஷமா இருப்பாரா. மனோகாரகன் சந்திரன் சந்தோஷம் அடைந்தால் நம்முடைய மனதும் சந்தோஷமா இருக்குமா. மகிழ்ச்சியான மனதுடன் நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே நிச்சயம் வெற்றி பெறுமா. சந்திர பகவானே மகிழ்ச்சியுடன் இருக்கும் இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் நம் பித்ருக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருமா. அதனாலதான் அமாவாசை தினம் பித்ரு தர்ப்பணத்திற்கு உரிய நாளாக கூறியிருக்காங்க.
முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்களை தவறாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். அமாவாசை தினத்தில் நம்மோட வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டில் விளக்கேற்றி நம்மை காண வரும் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வரவேற்பதன் மூலம் அவங்க மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவாங்களாம். பித்ரு சாபம் இருக்கிற ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் தள்ளி போகும், தீராத நோய், மனவேதனை, கடன் பிரச்சனை, குழந்தை பிறப்பது தள்ளி போவது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும். அமாவாசை என்று மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தானம் செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும். இதனால நம்முடைய முன்னோர்கள் மனமகிழ்ந்து நம்ம ஆசீர்வாதம் செய்வாங்க. ஜாதகத்துல நம்முடைய பாக்கியஸ்தானம் பலப்படும். இதனால வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். பித்ரு தர்ப்பணங்கள் வீட்டில் செய்வது ரொம்பவே நல்லதுனாலும் நதிக்கரை, குளக்கரை, கடற்கரைகளில் செய்வது இன்னும் அதிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். குளக்கரை அல்லது நதிக்கரைகளில் செய்யும் போது அங்க இருக்க நீரை உபயோகப்படுத்திக்கலாம். கடற்கரையில் செய்யும் பொழுது மட்டும் கடலில் உள்ள உப்பு நீரை எடுத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடாது. வீட்டில் இருந்து சுத்தமான நீரை எடுத்துட்டு போய் அதுல தர்ப்பணம் செய்யறது நல்லது. பொதுவாக குழந்தை பிறந்த தீட்டு அல்லது உறவினர் யாராச்சும் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடாது. ஆனால் இந்த விதி சூரிய சந்திர கிரகணங்களுக்கு பொருந்தாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சுத்தமான இடத்தில் தரையில் தர்ப்பம் வைத்து செய்வது விசேஷம். இது நதிக்கரையில், குளக்கரையில் சாத்தியம். வீடுகளில் செய்யும் பொழுது ஒரு பித்தளை அல்லது செப்பு தட்டு வைத்து அதில் தர்ப்பம் வைத்து தர்ப்பணம் செய்வது நன்மைகளை தரும். இப்படி நம்ம பித்ருக்களுக்கான கடன்களை செய்யும் போது நமக்கு புகழும், நீண்ட ஆயுளும், பொருளாதார வளர்ச்சியும், சொர்க்கமும் உண்டாகும். சத்ருக்களை வெல்வதற்கான சக்தி கிடைக்கும். நம்முடைய குலம் விருத்தியடையும். தகப்பனார் மற்றும் தாத்தா ஆகியோர் நம்பிக்கை இல்லாமலோ அலட்சியத்தாலோ தர்ப்பணம் செய்யாம இருந்தாங்கன்னா அவங்களோட வாரிசு மகன்கள் அமாவாசை தர்ப்பணத்தை செய்யறதுல எந்த பலனும் கிடையாது. அதே நேரத்தில் ஆரோக்கிய குறைவு காரணமாக வேறு அசௌகரியத்தின் காரணமாக தர்ப்பணம் செய்யாம விடுபட்டிருந்தால் அவர்களிடமிருந்து தர்பையை கொடுத்து வாங்கி சங்கல்பம் செய்து மகன்கள் தர்ப்பணத்தை செய்யலாம். தீராத தொல்லை, காரியங்களில் தடை, சுப நிகழ்ச்சிகளில் தடை என்று கண்ணாலும் அறிவாலும் அறிய முடியாத தடைகள் வாழ்க்கையில ஏற்படும் போது நாம் நம்முடைய ஜாதகங்களோடு ஜோதிடரை அணுகி அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்க நினைப்போம். அப்படி ஜோதிடர்களை நம்ம பார்க்கும்போது ஜோதிடர்கள் சொல்லும் பதில் தீர்வு ரெண்டா இருக்கும். ஒன்று குலதெய்வ வழிபாடு, மற்றொன்று பித்ரு வழிபாடு. ஒரு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்யணும். ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 1, 5, 7, 9 ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தால் அந்த ஜாதகம் பித்ரு தோஷமுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ ராகு அல்லது கேதுவுடன் சேர்ந்திருப்பதும் பித்ரு தோஷத்தை குறிக்கும். லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய இடங்களில் ஒன்றில் இருந்தாலும் பித்ரு தோஷம் ஏற்படும். இப்படி ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்கவங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கும் தீர்வு தான் அமாவாசை தினங்களில் செய்ய வேண்டிய பித்ரு வழிபாடு. ஆடி மாத அமாவாசை என்று பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்படுறாங்க. 2 மாத பயணத்தில் புரட்டாசி மாதம் வரை அவர்கள் பூமிக்கு வந்து சேர்கிறார்கள். புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் உறையும் காலம். அதனால் தான் அந்த மாதத்தை புனித மாதமாக கருதி கடைபிடித்து வரும். உத்தராயண புண்ணிய காலமான தை அமாவாசை என்று அவர்கள் மீண்டும் தங்களின் உலகத்திற்கு புறப்படுறாங்க. அமாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்ருக்கள் நற்கதி அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டும் இல்லாம நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும். குறிப்பா கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியேறலாம். கடன் என்றால் கடமை என்று பொருள். நாம் நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை அடைத்துவிட்டால் நமக்கு உள்ள கடன்கள் தானா அடையும். பெரிய பாறைகளையும் சிறிய நெம்புகோல் கொண்டு புரட்டிட முடியும் அப்படிங்கிறது போல பெரிய பிரச்சனைகளையும் சிறிய செயல்கள் மூலம் தீர்க்க முடியும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. துளசி இலைகளை பறித்து முன்னோர் படங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். வீட்டில் செய்யும் உணவை நாம் உண்பதற்கு முன்பாக மிக சிறிய அளவு எடுத்து அதில் சிறிது எள் சேர்த்து காகத்துக்கு வைக்கலாம். நம்மை விட எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யலாம். பசியில இருக்கவங்களுக்கு உணவு குடிக்க முடிஞ்சா ரொம்பவே விசேஷம். தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பது முன்னோர்கள் வாக்கு என்றாலும் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அதுதான் மிகவும் உயர்ந்தது. கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் நீத்தார் கடன் வழிபாடு. நீத்தார் கடன் செய்வது சிறப்பு வழிபாடு அல்ல, அது கடமை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுமே செய்ய வேண்டிய கடமை. இதை செய்தால் பல பலன்கள் கிடைக்கும் என்பது உண்மைதான். நம்ம தான் நல்லா வாழ்றோமே, நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளக்கூடாது. காரணம், நாம் இன்று அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்திருந்த புண்ணியம் மட்டும்தான். அதை நாம் நம் பிள்ளைகளும் பெற்று பலனடைய அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். மரம் வச்சவன் ஒருத்தன் பலன் அனுபவிப்பேன் வேறொருத்தன் அப்படின்னு சொல்றது மாதிரி பெற்றோர்கள் செய்யும் நற்பயன் பிள்ளைகளுக்கு கட்டாயமா வந்து சேரும். ஒருவேளை எனக்கு தான் மரம் இருக்குதே அப்படின்னு புதிதாக மரத்தை நடுவதை நிறுத்திவிட்டால் அடுத்த சந்ததிக்கு மரங்கள் இருக்காது. அது போலத்தான் புண்ணிய காரியங்களும்.
இந்த பித்ரு வழிபாடு செய்ய உகந்த புண்ணிய ஸ்தலங்கள் ராமேஸ்வரம், திலதர்ப்பணபுரி, திருப்புல்லானி, திருவள்ளூர், ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், திருவெண்காடு, திருவாரூர் விளமல் பதஞ்சலி மனோகரர் கோவில், கருங்குளம், அகரம், பவானி கூடுதுறை, திருப்புல்லம் பூதங்குடி, திருக்கண்ணபுரம் என்று தமிழகம் எங்கும் பல்வேறு திருத்தலங்களில் தை அமாவாசை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். இங்கு போக முடியாதவங்க பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறலாம். எல் தானம். எள்ளுங்கிறத வடமொழியில் திலம்னு சொல்லுவாங்க. திலம் அப்படின்னா விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எள். திலம் என்று சொல்லப்படும் எல்லை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிடும்ங்கிறது நம்பிக்கையாய் இருந்து வருது. தானம் கொடுப்பது ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம். சில வகை தானங்கள் செய்யும் போது பல தலைமுறைகளுக்கு நன்மை கொடுக்கும்ங்கிறது நம்ம இந்து மத நம்பிக்கையாக இருக்கு. நம்முடைய முன்னோர்களால் தானம் என்றால் சுப காரியங்கள் செய்யும் போது கொடுக்கக்கூடிய தானங்கள், அசுப காரியங்கள் செய்யும் போது கொடுக்கக்கூடிய தானங்கள் என்று வரையறையோடு தானம் செய்யப்பட்டது. ஆடி அமாவாசை, சிரார்த்தம், கிரகணம் போன்ற விசேஷ நாட்களில் தானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அந்த வரிசையில் இந்த 2022ஆம் ஆண்டின் ஆடி அமாவாசை வர 28ஆம் தேதி வருது. அந்த நாட்களில் ஏழைகளுக்கு உணவு, ஆடை மற்றும் பசுக்களை தானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். அதனால ஆடி அமாவாசை நாளில் நீங்க எந்த பொருளை தானம் செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது அன்னதானம் செய்தால் தீராத வினையெல்லாம் தீருமா, பித்ருக்களின் முழு ஆசிர்வாதமும் கிடைக்குமா, தானியங்களை தானம் செய்வதால் லக்ஷ்மி மற்றும் அன்னை அன்னபூரணியோட ஆசிகள் கிடைக்குமா, அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும்ங்கிறது ஐதீகமாக இருக்கு. ஒருவேளை உங்களால் அன்னதானம் செய்ய முடியல அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல்ல டோக்கன் வாங்கி பசியில் தவிக்கும் ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்க. உப்பை தானம் செய்வது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து நிற்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்திருந்தால் உப்பு சேர்த்த அந்த சாதத்தை நம்முடைய வீட்டுக்கு பசைன்னு வரவங்களுக்கு கொடுத்து மகிழலாம். இதனால பூர்வ ஜென்மத்தில் ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களும் விலகும். அமாவாசை நாளில் உப்பு தானம் செய்வதால் பலன்கள் பன்மடங்காகும். இந்து தர்மத்தில் கோதானம் என்னும் பசுதானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. பித்ரு சாப நிவர்த்தி, வீட்டில் உள்ள எல்லா தோஷங்களையும் விலக்கி வைக்குமா. எந்த ஒரு சுப திதியிலும் பசுவை தானம் செய்வது 7 ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்குமா. அது மட்டும் இல்லாம பித்ருக்களோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குமா. தாய்க்கு இணையாக இருக்கும் பசுவினை போற்று வணங்குபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமா இருக்கும். வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்போருக்கு புதிய சுத்தமான ஆடைகளை தானம் செய்வதால் சிறந்த பலன் கிடைக்குமா. இதனால ஆயுள் விருத்தி, குழந்தைகள் சிறு வயதில் இறந்து போறது தடுக்கப்படும். கண்டாதி தோஷமும் விளங்குமா. உங்களுடைய பணியில் இருந்து வரும் தடைகள் அனைத்தும் நீங்குமா. அமாவாசை நாளில் ஆடை தானம் செய்வதால் வாழ்வில் வேண்டிய எல்லா பலன்களும் உடனடியாக கிடைக்குமா. நம்ம தலையில காகம் தட்டி செல்வதற்கு 2 காரணம் இருக்கு. அதுல ஒன்று, காகத்திற்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் தொடர்பு இருக்கு. நாம் நம் முன்னோர்களை கும்பிட மறந்திருந்தாலோ அல்லது முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்திருந்தாலோ அதை காகத்தின் ரூபத்தில் வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும் வகையில் தான் காகம் நம்முடைய தலையில தட்டிட்டு போகுமா. 2வது, பறவைகள் மற்றும் விலங்கினங்களுக்கு இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை இருக்கும். அதனால நமக்கு ஏதாவது ஒரு வகையில உடல் உபாதை பிற்காலத்துல வரப்போகுது அப்படின்னா அப்பொழுது காகம் நம்மை கடந்து போகும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அது காகத்திற்கு தெரிந்திருந்தால் காகம் நம்மை எச்சரிக்கும் வகையில் நம்முடைய தலையில் காகம் தட்டி சொல்லும். இந்த 2 காரணங்களும் காகம் நம் தலையில் தட்டி சொல்வதற்கான காரணம். சரி, இதற்கான பரிகாரங்கள் ஏதாச்சும் இருக்கா? அப்படி இருந்தா அது என்ன பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காகம் தலையில் அடித்தால் முதல் பரிகாரம், நம்ம வீட்டில் இருக்க நல்லெண்ணெய் எடுத்து விளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபடுங்க. அடுத்ததான் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு எள்ளில் விளக்கேற்றி வழிபட்டுவாங்க. காகத்திற்கு உணவு வைத்து வழிபடுங்கள். முன்னோர்களுக்கு அமாவாசை என்று படையல் போட்டு வழிபடுங்க. குறிப்பா ஊனமுற்றோர்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை உடனே செஞ்சுடுங்க. இவ்வாறு காகம் பரிகாரம் செய்வதனால் தோஷங்கள் நீங்கும். பொதுவாகவே காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி அந்த காகத்திற்கு இருக்கு. அப்படிப்பட்ட காகத்திற்கு எந்த உணவுகளை படைத்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்காங்க. எந்தெந்த உணவுகளை காகத்திற்கு வைக்கலாம், எந்தெந்த உணவுகளை காகத்திற்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காகத்திற்கு எந்த உணவுப் பொருளை வைப்பதால் நமது கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு பார்த்தா அந்த வகையில் முதலாவதாக இருப்பது உலர் திராட்சை. உலர் திராட்சையை
நெல்லிக்காயை உங்களோட கைகளால் காகத்திற்கு வைப்பதால் உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பாவங்களும் நீங்கி உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். இதனால நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய இல்லத்திற்கு செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்னு கூறப்படுது. இரண்டாவதா நல்லெண்ணெய். பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைக்கும் போது அதோட நல்லெண்ணெயை சிறிதளவு சேர்த்து வைத்தால் சனி பகவானின் பார்வையினால் வரக்கூடிய தீமைகள் குறையும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. மூன்றாவதா எள்ளு. காகம் சனி பகவானின் வாகனம் அப்படிங்கிறதால பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைக்கும் போது அதோட எல்லை சேர்த்து வைத்தால் சனி பகவானின் அருள் நிறைவாக கிடைக்குமா. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டிற்கு நிறைய நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அடுத்ததா காகத்திற்கு மறந்தும் வைக்கக்கூடாத பொருட்கள் என்ன தெரியுமா? மனிதர்களைப் போலவே காகத்திற்கும் தீட்டை கடைபிடிக்கிற ஒரு வழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உதாரணமா ஒரு காகம் இறந்து போச்சு அப்படின்னா அதை சுற்றி மற்ற காக்கைகள் கூடி கூச்சலிடும். அதற்கு பிறகு அவை அனைத்தும் ஒரு நீர்நிலைக்கு சென்று தலை முழுகி குளிக்கும். இதை சில இடங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். இப்படி மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கடைபிடிக்கிற வழக்கம் கொண்டுள்ள காகத்திற்கு தீட்டுடன் உணவு வைக்க கூடாது. அடுத்ததா பழைய சாப்பாடு. காகத்தின் உருவத்தில் நம்முடைய முன்னோர்கள் வருவார்கள் அப்படின்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட காகத்திற்கு நமது வீட்டில் மிச்சமான அல்லது பழைய சாப்பாடுகளை வைப்பது தவறு. இரண்டாவதா அசைவ உணவுகள். பொதுவாக காகத்திற்கு உணவளிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காகத்திற்கு அசைவ உணவுகளை வைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழதான் ஆசைப்படுறோம். ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது. சில பேருக்கு இன்பமயமானதாகவும் ஒரு சிலருக்கு துன்பமயமானதாகவும் தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களுக்கும் கடவுளை நம்புறவங்களுக்கும் நல்வழியில் நடக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் துன்பங்கள் நிகழும். அது எதனால அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பித்ருதோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட பித்ருதோஷத்திலிருந்து விடுபட நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் அமாவாசை தின பித்ரு வழிபாடு. பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். இதனால நமக்கு பித்ரு சாபம் ஏற்படும். முன்னோர்களுக்கான வழிபாடுங்கிறது அதிக செலவானது கிடையாது. வசதியானவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு அந்த வழிபாட்டை நிறைவேற்றலாம். வசதி குறைவாக இருக்கவங்க எளிய சில வழிபாடுகளை கடைபிடிச்சாலே போதும். அதில் ஒன்று தான் எள் கொண்டு தானம் செய்வது. எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக மிகவும் எளிமையான முறையில் இந்த சடங்குகளை நிறைவாக செஞ்சு முடிக்கலாம். முன்பொரு காலத்தில் மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பதற்காக வராக அவதாரம் எடுப்பார். அப்பொழுது அவரின் உடலிலிருந்து சிந்திய வியர்வை துளிகளே கருப்பு எல்லாம் மாறி இருக்கும். அதனால கருப்பு எல் கொண்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக மிக புண்ணியமா பார்க்கப்படுது. தேவகடன், ரிஷிகடன், பித்ருக்கடன் போன்றவற்றை அந்தந்த பிறவிலேயே நம்ம கட்டாயமா தீர்க்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு சிரத்தையுடன் செய்யும் காரியம்தான் சாட்டம். சாதத்தை பிடித்து 6 பிண்டங்கள் வைத்து எல், ஜலம், தர்பை கொண்டு அவர்களை ஆராதிக்கணும். தந்தை, தாத்தா, முப்பாட்டன்கள், தாய், பாட்டி, கொல்லுப்பாட்டி ஆகிய கோத்திர தயாதிகளுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இது. இந்த 6 பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்திற்கு வைக்கும் போது அது உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்வதாக ஐதீகம். பூமியில் பிறந்தவர்கள் பாவ புண்ணியத்திலிருந்து தப்ப முடியாது. பாவங்களில் மகா பாவமாக கூறப்படுவதுதான் பித்ரு கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது. உயிருடன் இருக்கும் பெரியவர்களை மதிக்காமல் பல பேர் இருக்காங்க. அந்த உயிர்கள் படும் துன்பம் பாவங்கள் ரூபத்தில் கவனிக்க தவறியவர்களையே வந்து சேரும். நாம் எங்கு சென்றாலும் உடன் வருவது பாவ புண்ணியங்கள் மட்டுமே. பித்ரு பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய ஏற்படுத்தப்பட்டதுதான் நம் முன்னோர்களுக்கு மறக்காமல் தர்ப்பணம் கொடுக்கிறது. அமாவாசை நாளில் காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. தர்ப்பணம் செய்த பிறகு காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம்முடைய முன்னோர்கள் அமைதி பெற்று நமக்கு ஆசியளிப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். கிட்டத்தட்ட நம் 3 தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கின்ற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் அப்படின்னு கருட புராணத்துல கூறப்பட்டிருக்கு. பித்ருக்கடன் தீர்ப்பதற்காக ஸ்ரத்தையாக ஸ்ரார்த்தம் செய்வது நன்மையை தரும். அமாவாசை மற்றும் மாத பிறப்புகளில் தில தர்ப்பணம் செய்யணும். மாத்ரு சாபம் இருக்கிற ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் தள்ளி போகும். தீராத நோய், மனவேதனை, கடன் பிரச்சனை, குழந்தை பிறப்பது தள்ளி போவது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும். தை அமாவாசை என்று மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தானம் செய்தால் பித்ருதோஷம் நீங்கும்.
இதனால நம்முடைய முன்னோர்கள் மனமகிழ்ந்து நம்ம ஆசீர்வாதம் செய்வாங்க. ஜாதகத்தில் நம்முடைய பாக்கியஸ்தானம் பலப்படும். இதனால வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். பித்ரு தர்ப்பணங்கள் வீட்டில் செய்வது ரொம்பவே நல்லதுனாலும் நதிக்கரை, குளக்கரை, கடற்கரைகளில் செய்வது இன்னும் அதிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். குளக்கரை அல்லது நதிக்கரைகளில் செய்யும் போது அங்க இருக்க நீரை உபயோகப்படுத்திக்கலாம். கடற்கரையில் செய்யும் பொழுது மட்டும் கடலில் உள்ள உப்பு நீரை எடுத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடாது. வீட்டில் இருந்து சுத்தமான நீரை எடுத்துட்டு போய் அதுல தர்ப்பணம் செய்யறது நல்லது. பொதுவாக குழந்தை பிறந்த தீட்டு அல்லது உறவினர் யாராச்சும் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடாது. ஆனால் இந்த விதி சூரிய சந்திர கிரகணங்களுக்கு பொருந்தாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சுத்தமான இடத்தில் தரையில் தர்ப்பம் வைத்து செய்வது விசேஷம். இது நதிக்கரையில், குளக்கரையில் சாத்தியம். வீடுகளில் செய்யும் பொழுது ஒரு பித்தளை அல்லது செப்பு தட்டு வைத்து அதில் தர்ப்பம் வைத்து தர்ப்பணம் செய்வது நன்மைகளை தரும். இப்படி நம்ம பித்ருக்களுக்கான கடன்களை செய்யும் போது நமக்கு புகழும், நீண்ட ஆயுளும், பொருளாதார வளர்ச்சியும், சொர்க்கமும் உண்டாகும். சத்ருக்களை வெல்வதற்கான சக்தி கிடைக்கும். நம்முடைய குலம் விருத்தியடையும். தகப்பனார் மற்றும் தாத்தா ஆகியோர் நம்பிக்கை இல்லாமலோ அலட்சியத்தாலோ தர்ப்பணம் செய்யாம இருந்தாங்கன்னா அவங்களோட வாரிசு மகன்கள் அமாவாசை தர்ப்பணத்தை செய்யறதுல எந்த பலனும் கிடையாது. அதே நேரத்தில் ஆரோக்கிய குறைவு காரணமாக, வேறு அசௌகரியத்தின் காரணமாக தர்ப்பணம் செய்யாம விடுபட்டிருந்தால் அவர்களிடமிருந்து தர்பையை கொடுத்து வாங்கி சங்கல்பம் செய்து மகன்கள் தர்ப்பணத்தை செய்யலாம். தீராத தொல்லை, காரியங்களில் தடை, சுப நிகழ்ச்சிகளில் தடை என்று கண்ணாலும் அறிவாலும் அறிய முடியாத தடைகள் வாழ்க்கையில ஏற்படும் போது நாம் நம்முடைய ஜாதகங்களோடு ஜோதிடரை அணுகி அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்க நினைப்போம். அப்படி ஜோதிடர்களை நம்ம பார்க்கும்போது ஜோதிடர்கள் சொல்லும் பதில் தீர்வு ரெண்டா இருக்கும். ஒன்று குலதெய்வ வழிபாடு, மற்றொன்று பித்ரு வழிபாடு. ஒரு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்யணும். ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 1, 5, 7, 9 ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தால் அந்த ஜாதகம் பித்ரு தோஷம் உடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ ராகு அல்லது கேதுவுடன் சேர்ந்திருப்பதும் பித்ரு தோஷத்தை குறிக்கும். லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய இடங்களில் ஒன்றில் இருந்தாலும் பித்ரு தோஷம் ஏற்படும். இப்படி ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கவங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கும் தீர்வு தான் அமாவாசை தினங்களில் செய்ய வேண்டிய பித்ரு வழிபாடு. தை அமாவாசை என்றுதான் அன்னை அபிராமி பட்டருக்காக வானில் இருள் நீக்கி ஒளி சேர்த்தாள். எனவே தை அமாவாசை நாளில் அம்பிகையை வழிபட நம் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி ஒளி சூழும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் இறை வழிபாட்டோடு பித்ரு வழிபாடும் செய்வது மிகவும் அவசியம். எப்பவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி உணவாச்சும் காகத்திற்கு நம்ம வைக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவங்க வாழ்ந்த குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வருமா. அப்படி அந்த ஆன்மாக்கள் வரும்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதா சொல்லப்படுது. நம்ம முன்னோர்களை நினைச்சு தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டுமா. அப்படி முடியலைனா கூட அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களோட பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளு தண்ணியும் திதியும் கொடுக்கணும். அப்பதான் அந்த முன்னோர்களின் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்களாம். நம் முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியுமா. அதனால முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைக்கணுங்கிற பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க. காகத்திற்கு உணவு வைக்கும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பவுமே அமைதி நிலைக்குமா. அடுத்து காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண முடியாதுன்னு சொல்வாங்க. காகம் சனீஸ்வரனோட வாகனம்ங்கிறதால காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து நம்ம விடுபடலாம். 7.5 சனி நடைபெறும் காலங்கள்ல காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது மூலமா 7.5 சனியின் தாக்கம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யமதர்மராஜனும் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவங்களோட நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வருவாராம். அதனால காக்கைக்கு உணவளித்தால் யமனும் மகிழ்ச்சி அடைவாராம். யமனும் சனியின் சகோதரர்கள். அதனால காக்கைக்கு உணவளிப்பதன் மூலம் 2 பேருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்க. தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராச்சும் விருந்தாடி வராங்க அப்படின்னாலும் நல்ல செய்தி வருதா இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம வீட்டு முன்னாடி நின்று காக்கா என்று பல முறை குரல் கொடுக்கும். இந்த பழக்கம் இன்றும் இருக்கு. காலையில நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காகத்தோட சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறுமா. நம்ம பக்கத்துல இல்லைன்னா வீட்டு வாசலை நோக்கி காகங்கள் கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டாகுமா. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அந்த காகத்திற்கு நம்ம உடனடியா சாப்பாடு வைக்கணும். அதனால காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினை
ஒரு சேர பெற்று மகிழ்வுடன் வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா அந்த காகங்கள் அந்த உணவை சாப்பிடுவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தால் அந்த பூச்சியையும் உண்டு அவற்றை அப்புறப்படுத்தவும் செய்து. இதனால நோய் கிருமிகள் நம்மள தாக்காம இருக்க உதவுது. காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன்னோட கூட்டத்தையே அழைத்து உணவை பகிர்ந்து சாப்பிடும். இதை பார்க்கும்போது நம்மளும் ஒற்றுமையா இருக்கணுங்கிற எண்ணத்தையும் தத்துவத்தையும் நமக்கு உணர்த்தது. காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமா இருக்கும். சனி பகவானின் அருளும் முழுமையா நமக்கு கிடைக்கும். அடுத்து காக்கை இனத்திற்கு மட்டுமே உள்ள பொதுவான சில அதிசய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதிகாலையில் எழுந்து கரைதல், உணவை உடனே உண்ணாமல் தன் கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணுதல், பிறர் காணாத வகையில் ஜோடி சேர்தல், மாலையில் குளித்தல், ஏதாவது ஒரு காகம் இறந்துவிட்டால் அனைத்து காகங்களும் ஒன்று கூடி கரைதல். இதுல ஒரு காகம் இறந்துட்டா அனைத்து காகங்களும் கூடி நின்று கரைதல்ங்கிறது அஞ்சலி செலுத்துவதற்கு சமமாகவே கருதப்படுது. தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துகள், வீண் பழி போன்றவை உங்களை நெருங்காது. செய்வினை கோளாறுகள் வீட்டு பக்கமே வராதாம். தீராத கடன் தொல்லைகள், தள்ளி போகும் புத்திர பாக்கியம்னு மிக முக்கியமான பலன்களையும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது முன்னோர்கள் வழிபாடுதான். இது உங்களோட உள்ளுணர்வால் ஏற்படுதா இல்ல உண்மையிலேயே பித்ருக்களின் ஆசையாங்கிறது ஒரு அதிசயமா தான் இருக்கு. அதனால காகத்திற்கு உணவு வைப்பதை ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம்ங்கிற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசிதான் காகம். குடும்ப ஒற்றுமை நிலைக்க வேண்டும்னு நினைக்கிற சுமங்கலி பெண்கள் காகங்களை வழிபடுவது நல்லது. தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக இருக்க சில பெண்கள் காணுப்பிடி பூஜையை செய்வாங்க. அந்த பூஜை எப்படின்னா, திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலம் போட்டு அந்த இடத்துல வாழை இலைய பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திர அன்னங்களை 5, 7, 9ங்கிற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வச்சு காக்கைகளை காக்கான்னு சொல்லி குரல் கொடுத்து கூப்பிடுவாங்க. அவர்களின் அழைப்பினை ஏற்று காகங்களும் அந்த இடத்துக்கு பறந்து வரும். அங்க வந்த காகங்கள் தன் கூட உள்ள சகாக்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வரும். வாழை இலையில் உள்ள அன்னங்களை சாப்பிடும். உணவை சாப்பிட்டு விட்டு காக்கைகள் சென்றதும் அந்த வாழை இலையில பொறி, பொட்டுக்கல்ல, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கன்னு வச்சு தேங்காய் உடைச்சு வழிபடுவாங்க. இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவுங்கிறது பெண்களின் நம்பிக்கையா இருந்து வருது. காக்கைகளில் நூபூரம், பரிமளம், மணிக்காக்கை, அன்னங்காக்கை, இது சில வகை காக்கைகள் இருக்கு. காகங்களை ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவைன்னு சொல்லுவாங்க. கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்வாங்க. எதனாலன்னு, எப்பவுமே காகங்கள் தன் ஜோடியுடன் மட்டும் தான் இனம் சேருமா. அதே மாதிரி காகங்களை கூச்ச சுபாவம் கொண்ட பறவைகள்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா, மனிதர்கள் விலங்குகள் மாதிரி பொது இடத்துல காதல்ங்கிற பெயர்ல முகம் சுளிக்கும் வகையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தாமல் யாருக்கும் தெரியாமல் தான் காகங்கள் அன்பை வெளிப்படுத்துமா. மனிதர்கள் விலங்குகள் குளிக்கிறாங்களோ இல்லையோ, காகங்கள் தினமும் மாலையில் நீர்நிலைகளில் குளித்துவிட்டு தான் தன்னுடைய கூட்டிற்கு செல்லுமா. உணவை ஒருபோதும் காகங்கள் தனியா சாப்பிடாது. சுயநலம்ங்கிறதே கொஞ்சம் கூட காகங்கள் கிட்டே இருக்காது. கொஞ்சோண்டு உணவு கிடைச்சா கூட அதை கரைந்து தன் சகாக்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காகங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அது மட்டும் இல்லாம காகங்கள் மிகச்சிறந்த தாயினும் சொல்லியிருக்காங்க. காக்கைக்கு இது தன்னோட முட்டை இல்லைன்னு தெரிஞ்சாலும் குயிலின் முட்டையை அடைக்காத்து குயிலின் குஞ்சுக்கும் தன்னுடைய குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்கும். உலகில் மிகச்சிறந்த மாற்றான் தாய்னா அது காகம்தான்னு சொல்லுவாங்க. எப்பவும் நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் போது என்ன பண்ணுவோம், காக்கான்னு கத்தி கூப்பிட்டா காகங்கள் தங்களோட கூட்டத்தோட வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். சில சமயம் தினமும் உணவுக்காக வந்து நம்ம வீட்டுல காத்திருக்கும் காகங்கள் சாப்பிடும். ஆனா இதுவே சில நேரத்துல நம்ம எவ்வளவுதான் கத்தி கூப்பிட்டாலும் காகங்கள் வரவே வராது. தினமும் வர காகங்கள் கூட சாப்பாட்டை சாப்பிடாம அப்படியே நிற்கும், இல்லைன்னா திரும்பி போயிடும். அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைக்கும் காகங்கள் நீங்க வைக்கிற உணவை சாப்பிடாம இருந்தா அதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமா தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க காகங்கள் சாப்பிடாம போறத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பிடிக்கல போலன்னு ஈஸியா கடந்து போயிடுவாங்க. இதுவே ஏதோ ஒரு பரிகாரத்திற்காகவோ அல்லது பித்ருக்களான முன்னோர்களுக்காகவோ சாப்பாடு வைக்கிறவங்க அந்த நேரத்துல அந்த காகம் உணவை சாப்பிடாம போயிட்டா நல்லபடியா தானே விரதம் இருந்து
எச்சில் படாம உணவை சமைச்சு காகத்திற்கு சாப்பாடு வச்சோம். எதனால இந்த காகம் சாப்பிடல, நம்ம எதுவும் தவறு செஞ்சுட்டோமோன்னு அதையே நினைச்சு ஒரு பயத்தோடையே மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி காகங்கள் சாப்பிடாம போகும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டும் வந்து சாப்பிடும்னு தெரிஞ்சுக்கலாம். பித்ருக்களாக நம்ம நினைச்சு சாப்பாடு வைக்கிற காகங்கள் நம்மளோட சாப்பாடை எடுக்காம போகுது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம மீது அதிக கோபத்துல இருக்காங்கன்னு அர்த்தமா. அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க கொடுக்கலன்னா அதனால கூட உங்க மீது கோபமா இருக்கலாம். உங்க வீட்டுல இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிலருக்கு முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமல் இருக்கும், அதனால கூட சிலர் திதி கொடுக்காம இருப்பாங்க. இறந்த தேதி மறந்து போனா கூட பரவாயில்ல. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை இந்த 3 அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நம்ம கொடுத்துட்டு வரலாம். அப்படி நீங்க திதி கொடுக்க தவறினால் கூட காகங்கள் நம்ம வைக்கிற சாப்பாட்டை ஏத்துக்காதான். அடுத்து நம்மள நிறைய பேருக்கு நம்மளுடைய குலதெய்வம் எதுனே தெரியாம இருக்கும். நம்ம செய்யற எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கும் பாவம் தான் அதிக கொடுமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாவத்தை ஒருபோதும் குலதெய்வமும் மற்ற தெய்வங்களும் மன்னிக்காதான். அதனால முதலில் உங்கள் குலதெய்வத்திற்கு தேவையான பரிகாரங்களை செய்யுங்க. உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தொடர்ந்து 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிச்சுடுன்னு மனசார வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரங்களை எல்லாம் முறையாக செஞ்சு முடிச்சுட்டு வந்து பித்ருக்களான காகங்களுக்கு சாப்பாடு வச்சு பாருங்க. உடனே அந்த காகங்கள் நீங்க வைக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். சங்க இலக்கிய நூல்களில் உலக மக்கள் காகத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 6 விஷயங்களை தமிழ் புலவர்கள் ரொம்பவே அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதிகாலையில் எழுந்திரு, பிறர் காணாமல் அன்பு செய், மாலையிலும் குளி, பிற பெண்களிடம் போகாமல் உன் மனையில் புகு, கிடைக்கும் உணவை பகிர்ந்து உண், எல்லோருடனும் பாடி பேசி மகிழ்ந்தரு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க வீட்டுல காக்கைகளுக்கு சாதம் வைக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஆடி அமாவாசை என்று என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, எப்படி விரதம் இருக்கணும், ஆடி அமாவாசை என்று நம்முடைய பூ உலகில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து மேலும் பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல்களையும் சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளையும் தெரிந்து கொள்ள உடனே நம்ம TN Trend யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது TN Trend அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.